கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள் முழுவதும் இந்த வாரத்திலே ஜெபித்துக் கொண்டு இருந்த பொழுது எங்கள் தாயார் அதிகாலை ஜெபத்துக்கு வருவாங்க. அப்போது அவங்க இடத்துல பேசும்போது இந்த சகோதரிகள் போன வருஷமே நாங்கள் இதை கூப்பிட்டுருந்தோம் சகோதரியை அவங்கள. ஆனால் அவங்களுக்கு கடைசி வாரம் வேறு இடத்துல ஊழியம் இருக்கிறதுனால அது அப்படியே தடைப்பட்டு ஆண்டவர் ஏற்ற வேலையிலே சகோதரி நம் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் தினம் ஒரு ஜெபம் என்று சொல்லி இந்த யூடியூப்பில் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். நானும் கடந்த நாட்களில் அதை பார்த்தேன், நல்லா இருந்தது. நம்ம தினம் ஒரு ஜெபம் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் என்ன செய்கிறதில்லை, கைவிடுகிறதில்லை. ஆமென். ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவர் அந்த தாயாரை நம் மத்தியில் கொண்டு வந்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் ஏற்ற வேளையில் குடும்பமாய் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை அவங்க தருவாங்க. ஆமென். அவங்க கருத்தில் நான் இப்போ கொடுக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை சந்திக்கட்டும். ஆமென். நம்ம சபையில் பெரிய கிருபை நான் பார்த்தது உங்களுக்கும் தெரிய நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஆண்டவர் யாரை கொண்டு வந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நல்ல பலப்படுத்தி அனுப்புகிறார். ஆமென். அதனால் இந்த வார்த்தை நம்மளோடு கூட சுமந்து வந்திருக்கிற இந்த கிருபா பாத்திரத்தை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல நிறுத்தின என் தேவாதி தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்து சிஸ்டர் செல்வி சிஸ்டர் எனக்கு கிட்டத்தட்ட 3 வருடமாக நல்ல பழக்கம். ஹல்லேலூயா. அவங்க ஜெபத்தில் என்னுடைய ஜெபத்தில் அவங்க கலந்து கொள்வாங்க. கர்த்தர் அவங்க மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பை என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இப்போ கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த உங்கள் சமூகத்துக்கு நேராக ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் கூட பேசும்படியாய் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுகிற தேவன். அந்த வார்த்தை வெறுமனே உள்ள வார்த்தை அல்ல ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தை ஆண்டவரே அது எங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் எடுத்தவர்கள் வாசிங்க. மீகா எழுதின மீகா புஸ்தகம் அதிகாரம் 2:13. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற தேவன். ஹல்லேலூயா. பாஸ்டர் இப்போ ஒரு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இந்த வாரத்தில் பேச முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவங்க நான் வச்ச அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவரே நான் என்ன வார்த்தையை கொண்டு இந்த ஜனங்களோடு கூட நான் பேசணும் ஆண்டவரே. நான் ஏற்கனவே சிஸ்டர்கிட்ட நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்கே சபையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் நாங்கள் மட்டும்தான் சிஸ்டர் இருந்தோம். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் நாட்கள் ஆக தான் கொஞ்சம் பேர் இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க, வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி கண்டிப்பாக கர்த்தர் இந்த எல்லையை விரிவாக்குவார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அழகான திருச்சபை. ஹல்லேலூயா. உள்ள வரவும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது, அப்படி ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தர் சீக்கிரமாக இதனுடைய எல்லையை உங்களுக்கு என்ன செய்வார், விரிவாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த மாம்பாக்கத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, சுதந்திரித்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபம் ஒரு நாள் வீணாகாது.
ஜெபம் ஒரு நாள் வீணாகாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாள் வீணாகாது. அதனுடைய எல்லைகள் என்ன செய்யும்? விரிவாகி கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நான் கேட்கும்பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம்ம நிறைய காரியத்தில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பல தடைகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சந்தித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? யாராவது தடை இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க கொஞ்சம். எல்லாருமே நல்லா பேசுங்க சரியா? நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்லவே முடியாது. நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்குது? நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும்ட்டு போவோம், அங்கே ஒரு தடை இருக்கும். ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம், அங்கே ஒரு தடை இருக்கும். வீடு கட்டணும்னு நினைப்போம், தடை இருக்கும். ஊழியம் செய்யணும்னு நினைப்போம், தடை இருக்கும். இப்படி பல தடைகள் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் என்ன செய்கிறாராம்? நம்ம முன்பாக கடந்து செல்றாராம். அடுத்து பாருங்களேன், அதில் ரொம்ப அழகாக இருக்குது. அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி. இதில் யார் அவர்கள்? தடைகளை நீக்கி போடுகிற முன்பாக போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி என்ன செய்வாங்களாம்? கடந்து போவோம். அப்போ நீங்களும் நானும் தான் என்ன செய்யணும்? அந்த தடைகளை நீக்கி என்ன செய்யணும்? அவர் நம்மளுக்கு முன்பாக கடந்து போவார். நம்ம என்ன செய்யணும்? அந்த தடைகளை நீக்கி நம்ம என்ன செய்யணும்? கடந்து போகணும். அவர் முன்னாடி போகிறார். அவர் யாரு? தடைகளை நீக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா. அவர்கள் தடைகளை நீக்கி. இன்னும் ஒரு கதை வாசிங்களேன். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இதெல்லாம் யாரு? நம்ம தான். ஹல்லேலூயா. நம்ம தான் என்ன செய்வோம்? தடைகளை உடைத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? உள்ளே போக போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய காரியத்தில் இன்றைக்கு தடைகளோடு இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கறது நிமித்தமாக நீங்கள் பலனடைந்து நீங்கள் போய் என்ன செய்ய போகிறீங்க? சுதந்திரிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் அந்த கிருபையை நம்மளுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்ம முதலாவது பார்ப்போம். நம்ம தான் என்ன செய்யணும்? நம்மளுக்கு முன்பாக ஆண்டவர் போகிறாரு. நம்ம தடைகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் அழகாக என்ன செஞ்சுருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தடைகளை நீக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு என்ன தடைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன தடைகள் எல்லாம் நம்ம தாண்டி போகணும் அப்படின்னு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம தடைகளை நம்மளுடைய ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு நன்மையோ நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு தடைகள் இருக்குன்னா, முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம். ஹல்லேலூயா. பாவம் தான் என்னதான் இருக்குது? நம்மளுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் என்ன செய்து தடை பண்ணுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனம். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, இஸ்ரவேலர் பாவம் சொல்லுங்க. சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ரொம்ப அழகா இதற்கு முன்னாடி உள்ள பகுதி என்னன்னா, எரிகோவை அழகா சுதந்திரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஈஸியாக சுதந்திரிச்சிட்டாங்க. பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க. அங்கே என்ன நடந்துருச்சு? எரிகோ என்ன செஞ்சிருச்சு? இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ உள்ளே போகிறாங்க. அடுத்து அவங்க சுதந்திரிக்க வேண்டிய எல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதுனா ஆயிங்கிற பட்டணம். ஹல்லேலூயா. ஆயிங்கிற பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கானானுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்பாக பல காரியங்களை அவங்க தாண்டி போகிறாங்க. அப்படி போகிற இடம்தான் என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா இப்போ நடத்திக்கிட்டு போகிறார். மோசே நடத்தினார். அடுத்து யார் நடத்துகிறா? யோசுவா நடத்துகிறாங்க. நடத்தி கொண்டு போகும்பொழுது இந்த இடத்துல ஆயி பட்டணம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை. நம்ம 3வது வசனத்தில் போட்டிருக்கு, 2000-3000 பேர் போனாலே போதும், அந்த ஆயி பட்டணத்தை என்ன செஞ்சுக்கலாம்? ஈஸியாக சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படி நினைத்து அவங்க என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. ஆனால் போனாங்க, என்ன செய்து? பெரிய தோல்வி இருக்குது அவங்களுக்கு முன்பாக. அந்த ஆயி பட்டணத்தின் மக்கள் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க.
ஆனால் அவங்களுக்கு பெரிய தோல்வி இருக்குது. என்ன தோல்வி? அவங்களால ஜெயிக்க முடியல. இன்றைக்கி கூட நம்ம நினைக்கிறோம் இந்த வேலை தானே, இது ஈஸியாக நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கவர்மெண்ட்டில் போய் இதைத்தான் கேட்கணும், ரொம்ப ஈஸி தான், என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம சில காரியங்களை நம்ம முயற்சி எடுத்து வைக்கிறோம். ஆனால் பாருங்கள், எவ்வளவு தடைகளை நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு. அப்போ ஏன் இப்படி சின்னதை ஈஸியாக சுதந்திரிக்க வேண்டியதை கூட நம்மளால் சுதந்திரிக்க முடியல? இவங்க ஆயிப்பட்டனம் ஈஸியாக சுதந்திரிக்க வேண்டிய பட்டணம், ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, சுதந்திரிக்க முடியல. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆண்டவரேன்னு போய் யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, சாபத்தீடானது உங்கள்கிட்ட இருக்குப்பா. நான் சொன்னேன், என்ன சொன்னேன், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் தீக்கொளித்து போடணும்னு சொன்னேன். ஆனால் ஒருத்தன் மட்டும் என்ன செஞ்சுருக்கிறான், எடுத்து அதில் இருக்கிற அந்த இதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் அழிச்சு போடணும், நீங்கள் எதையுமே எடுக்கக்கூடாது, எல்லாம் சாபம், எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த மனிதனுக்கு என்ன ஒரு ஆசை, ஐயோ நம்ம இதை கொஞ்சம் என்ன செய்வோம், கொண்டுட்டு வருவோம், இது அழகாக இருக்கே, இதை நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, புதிதாய் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிற பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, பழைய காரியத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க பழைய காரியம், பழைய நம்மளுடைய தொடர்ந்து வருகிற ஏதோ ஒரு பொருள், அதை கூட நம்ம என்ன செஞ்சுட்டு வரக்கூடாது, வைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், அகற்றி போட்டுறணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன காரியத்தை தான் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் என்ன செஞ்சுறாரு, அந்த இடத்துல அடிக்கிறாரு. அப்போ இந்த மகனுடைய பாவத்தின் நிமித்தமாக, தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆயி பட்டணத்தை அவங்களால சுதந்திரிக்க முடியல. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, அவங்கள கூட்டி வரவை செய்து ஒவ்வொருத்தர் பேர்லையா சீட்டு போட்ட உடனே தான் ஒரு விழுகிறது. 18வது வசனத்தில் இந்த கர்மியின் மகனாகிய ஆகான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அவன் பேரில் என்ன செய்யுது, இந்த சீட்டு விழுகுது. உடனே அவன் என்ன செஞ்சான்னா, அதை அழகாக சொல்லுவாங்க, நீ என்ன செய்யணும்னா தேவனுக்கு முன்பாக ஒன்னையும் ஒழிக்காம நீ என்ன செய்ய, முதல் கர்த்தரை மகிமைப்படுத்து, அடுத்து நீ என்ன செய்ய, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு. ஹல்லேலூயா. நீ செய்ததை என்ன செய்கிறாரு, எனக்கு சொல்லு அப்படின்னோடனே கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு நீ அவருக்கு முன்பாக என்ன செய்ய, அறிக்கைட்டு நீ என்ன பாவம் செய்த, ஏன் நம்ம ஈஸியாக அதை போய் சுதந்திரிக்க முடியல, ஏன் நம்மளுக்கு முன்பாக இந்த தடைகள் இருக்கு, அப்போ நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறாரு, அழகா சொல்றாரு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம தடைகள் இருக்குதுன்னா நம்ம செய்கிற ஏதோ ஒரு பாவம், ஏதோ உள்ள மறைச்சி வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆகான் அப்படிதான் கொண்டு போய் என்ன செஞ்சுக்கிட்டாரு, கூடாரத்துக்குள்ள மறைச்சி வச்சுக்கிட்டாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தான் ஏதோ ஒரு பாவம், ஒரு சின்ன பாவமோ இல்லைன்னா பெரிய பாவமோ, ஏதோ ஒரு பாவத்தை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, தடையை தகர்த்து எறியவே முடியாது. ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பாரு, ஆனா நம்மளால ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. யோசுவாவோடு கூட ஆண்டவர் இருந்தாரா இல்லையா சொல்லுங்க, இருந்தாரு. மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேங்கிறாரு. ஏன், அவர் தலைமையில தானே போறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல, ஆயி பட்டணத்தை சுதந்திரிக்க முடியல. அப்ப ஏதோ ஒரு பாவம், ஒரு சின்ன காரியம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, தடையை உடைக்க முடியாது. தடையை உடைத்து நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அதனால இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், ஏதோ ஒரு பாவம் எனக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, என்னால என்ன செய்ய முடியல, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியல, என்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, என்னால் ஈஸியாக வேலையை பெற்றுக்கொள்ள முடியல, வியாபாரம் பண்ண முடியல, ஒரு வீட்டை கட்ட முடியல, ஒரு நன்மையை என்னால் சுதந்திரிக்க முடியல. ஆண்டவரே எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே எனக்கு காண்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு காண்பித்து கொடுப்பாரு. இந்த பாவம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இந்த ரகசிய பாவத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இதை நீ என்ன செஞ்சிரு, விட்டுருன்னு சொல்லும் பொழுது, நம்ம விடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளுக்கு எளிதாய் அதை சுதந்திரிக்கிற கிருபைய, அந்த தடைகளை உடைக்கிற கிருபைய ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்யறாரு,
தருகிறாரு. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் அறிகிற அறிவிலையும் தடைகளை என்ன செய்யணும்? உடைக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அறிகிற அறிவில் நம்ம தடைகளை என்ன செஞ்சணும்? உடைத்து போடணும். அதில் பார்த்தீங்கன்னா யாருன்னா சகேயு அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் யாராவது வாசிங்களேன். லூக்கா அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் போதும். அவன் குள்ளனாய் இருந்தபடினால் அவனுக்கு ஆசை. அவனுக்கு ஆண்டவர் ஒருத்தர், இயேசுன்னு ஒருத்தர் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. அவர் மூலமா அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது. அவர் மூலமா அநேகர் குணமாக்கப்படுகிறாங்க, அநேகர் மனம் திரும்புறாங்க. அப்ப இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, இவரை நான் என்ன செய்யணும்? அறியணும் அப்படின்னு சொல்லி யாரு அறிந்து கொண்டாங்க? நினைச்சாங்க சகேயு. ஆனா பாத்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமான கூட்டம். ஆண்டவரை சுற்றி எப்பயுமே ஏராளமான ஜனங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க? போய்கொண்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை சுற்றி ஏராளமான ஜனங்கள் போய்கொண்டே இருந்தாங்க. இந்த மனிதன் ரொம்ப குள்ளம். அப்ப குள்ளம்னா எவ்வளோன்னு தெரியல, ரொம்ப ஒருவேளை ரொம்ப ஷார்ட்டா இருப்பார் போல. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருக்கலாம், சரி நம்மளால அந்த கூட்டத்துக்குள்ள போய் ஆண்டவரை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, நம்ம பேசாம இருந்துக்கூடும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அவர் நினைக்கவே இல்லை. குள்ளனா இருந்ததுனால அவர் என்ன செய்யறாராம்? வாசிங்களேன். குள்ளனா இருந்தபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்துல ஏறுறான். பாருங்க, ஆண்டவரை அறியறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வேகமா ஓடணும். நிறைய நேரம் ஐயோ நல்லா சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க, உபவாச ஜபம் இருக்கு, காலை ஜபம் இருக்கு, நைட்டு ஜபம் இருக்கு, 1 மணி நேரம் இருக்கு, ஜபம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை? சாக்கு போக்கு, நிறைய சாக்கு போக்கு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் ஆட்கள் வர்றாங்க, இன்னைக்கு தான் நான் இந்த வேலைக்கு போக போகிறேன், இன்னைக்கு தான் இந்த காரியம். நம்ம எப்படி அப்போ நம்ம ஜெபிக்க 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 தான் ஆண்டவர் அறிய முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பக்கத்தில் வர 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 தான் அவரை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். நம்ம தூரமா இருந்தா எப்படி அறிய முடியும்? யோசித்து பாருங்க. அப்ப இதெல்லாம் நல்ல ஒரு சான்ஸ். ஹல்லேலூயா. இப்படி ஒரு கூடி ஜெபிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு என்னது? நல்ல ஒரு இது. எங்க அம்மா இருக்கிறாங்க, என்னுடைய தாய் என்ன செய்வாங்கன்னா, என்ன மீட்டிங் நடந்தாலும் சரி எங்களை எல்லாரையும் கூட்டிட்டு என்ன செஞ்சிருவாங்க? சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அது என்ன மீட்டிங்கா இருந்தாலும் சரிதான். நாங்கள் எல்லாரும் ஆல் நைட் ப்ரேயர்னாலும் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் என்ன செய்வோன்னா அங்கே படுத்து தூங்குவோம். ஏன்னா அப்போ கொஞ்சம் சின்ன பிள்ளையாக தான் இருப்போம். என்ன வயசாக இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க? கூட்டி கொண்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம அப்படி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றோமா? இன்றைக்கு அவங்க என்னை கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கு நான் இந்த இடத்துல தேவனை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ நம்ம அப்படியே வளருகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோம்? சாக்கு போக்கு. நிறைய தாய்மார்களுக்கு ஃபோன், நான் கூட செவ்வாய்க்கிழமை தோறும் நான் என்ன செய்வேன்னா ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஃபோன் போட்டு சொல்லும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? சில காரணங்களை என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. சில காரணங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, நான் இங்கே போகணும், ஒரு நாள் ஒத்தி வச்சா அடுத்த நாள் நம்ம என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். ஹல்லேலூயா. அப்போ தேவனை அறியறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சாக்கு போக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. தடைகளை உடைச்சி நம்ம தான் போகணும், நம்ம தான் தடைகளை உடைக்கணும். ஆனால் நம்ம தான் தடை வச்சிருப்போம். நம்ம தான் என்ன செஞ்சிருவோம்? அதிகாலை ஜபத்துக்கு வராமல் நம்ம என்ன செய்வோம்? தடையை வச்சிருப்போம். நம்ம தான் உபவாச ஜபத்துக்கு வராமல் தடையை வச்சிருப்போம். ஆண்டவரே நான் வரணும், ஆண்டவரே பாஸ்டர் தடையை உடைக்கணும், ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், நான் வரணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனால் நான் என்ன செய்யலை, என்னால் வர முடியல, நீங்கள் ஜோம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணி யோசித்து பாருங்க, நம்ம தானே பிரயாசப்பட்டு வரணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சகையை எப்படி செஞ்சாரு? பிரயாசப்பட்டு ஏறுறாரு. ஹல்லேலூயா. குள்ளனா இருக்கிறாரு, காட்டத்தி மரத்தில் என்ன செய்கிறாராம்? ஏறுறாராம். ஏறி என்ன செய்யறாரு? ஆண்டவரை பார்க்கிறாரு. அதனால என்ன உண்டாகுது? அவர் வீட்டுக்கு ஒரு பெரிய மீட்பு வருது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரை அறியறதுக்கு ஓடி வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்கு தடை இருக்குன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்குள்ள வளருகிறதுக்கு எனக்கு தடையா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. ஆலயத்துக்கு வருவதுக்கு சண்டேனா கண்டிப்பா என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க, ஆலயத்துக்கு வந்துடணும். அப்ப அது வர்றதுக்கு எனக்கு தடையா இருக்குன்னு நம்ம யாருமே என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அவர் போகிறதுக்கு முன்பாகவே வந்தானா. அதை வாசிங்களேன். இன்னொருக்கு, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடுகிறானா. யாரு கரெக்டா இங்க எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிக்கிறது.
யார் 8:30க்கெல்லாம் உள்ளே வர்றா? சார் 8:45க்காவது யாராவது உள்ளே வர்றீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? முன்பாக ஓடிடணும். அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துடணும். அவர் இங்கே தான் இருப்பார். அவர் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிற தேவன் தான். ஆனால் ஆலயம் என்னது? முக்கியமான இடம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாஸ்டர் சொல்லணும், ஃபோன் போட்டு கூப்பிடணும், இல்லைன்னா அந்த சிஸ்டர் நம்மளை கூப்பிடட்டும், அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே கூடாது. நம்ம தேவனை அறியும்படி பக்கத்தில் உள்ளவங்களையும் கூட்டிகிட்டு வரணும். ஹல்லேலூயா. அப்படித்தான் சமாரிய ஸ்திரீ செஞ்சாங்க. சமாரிய ஸ்திரீ என்ன செஞ்சாங்க? அதே தான் செஞ்சாங்க. பக்கத்தில் உள்ளவங்க தன்னுடைய கிராமத்தையே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, தன்னுடைய ஊராரையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. இதற்கு தடை பாஸ்டர் அம்மா அவங்க குடும்பம் அப்படிலாம் நம்ம என்னைக்குமே நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தான், நான் தான் தடையாக இருக்கிறேன். என் சபை வளர்றதுக்கு நான் தடையாக இருக்கிறேன். ஆண்டவரே, நான் பிரயாசப்படுறேன், நான் முன்பாக வருகிறேன், நான் செயல்படுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம செயல்படும் பொழுது நம்முடைய எல்லைகள் என்ன செய்யும்? விரிவாகும். ஹல்லேலூயா. நம்மளும் விரிவாகும். அங்கே என்ன நடந்தது? அங்கே பாருங்க, அடுத்து அப்படியே வாசிங்களே. லூக்கா அந்த அதிகாரத்தில் வாசிங்க. இல்லை, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன செஞ்சது? ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா, இன்றைக்கு நம்மளுடைய வீட்டுக்கு நன்மைகள் வரணும்னா நம்ம அறியும்படி ஓடணும். ஹல்லேலூயா. நம்ம தேவனை அறியும்படி சாக்கு போக்கு சொல்லாம நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். நான் இருக்கிறேன், எனக்கு இந்த வேலை இருக்கு, நான் போய் டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிலாம் நினைச்சிருந்தாங்கன்னா அவன் வீட்டுக்கு அன்னைக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா? அவன் வீட்டுக்கு சுகம் வந்திருக்குமா? அவனுடைய வீட்டுக்கு ஆரோக்கியம் வந்திருக்குமா? அவனுடைய வீட்டுக்கு நன்மைகள் வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்காது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். தேவனை அறிகிறதுக்கு பிரயாசப்படணும். அடுத்து இன்னொருத்தர், நல்ல ஒரு மனிதர், எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 30-31. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா? போதும். இது யாருன்னா, காந்தேகங்கிற ஒரு மந்திரி என்ன செய்யறாங்க? வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? நிறைய நேரம் பைபிளை வாசிக்கிறோம். இன்னைக்கு பைபிள் வாசித்தவங்களாம் யாரு? இன்னைக்கு பைபிள் வாசித்தேன். அப்ப நிறைய பேர், அப்ப யாருக்கு கையிலையும் பைபிள் இல்லையா? எல்லாம் யார் வீட்டில எல்லாம் பைபிள் இருக்கு அவங்க மட்டும் கையை தூக்குங்க. அப்ப பைபிள் இருந்தும் நம்ம என்ன செய்யலை? வாசிக்கலை. இங்கே பாருங்களேன், இங்கே காந்தேய மந்திரி என்ன செய்கிறாங்கன்னா, கையில் ஆகமத்தை எடுத்து வாசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன வாசிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் பாடுபடுகிறத பற்றி வாசிக்கிறாங்க. வாசித்துக்கிட்டு இருக்கிறதுல அங்கே யார் வர்றான்னா, பிலிப்புவா ஆண்டவர் ஏவுறாரு. நீ போப்பா, போய் அந்த ரதத்தோடு போய் நீ என்ன செய்ய, உன்னை இணைத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பிலிப்பு ரதத்தோடு ஓடி என்ன செய்கிறாரு? நீ வாசிக்கிறது கருத்தெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் என்ன செய்யல? எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு யாராவது அறிவிச்சாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிலிப்பு என்ன சொல்றாருன்னா, அவரோடு கூட ஏறி தன்னோடு உட்காரும்படி அவர் என்ன செஞ்சானா, அந்த வேண்டி கொண்டானா. அந்த மந்திரி என்ன செய்யறாரு? நீங்க வாங்க, ஏறிக்கோங்க, ஏறி என் கூட உட்கார்ந்துக்கோங்க, எனக்கு இதை விளக்கி காண்பீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வேதாகமத்தை எடுக்கத்துல, ஐயோ இது என்ன புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் மூடி வைக்கிறோம்? இவ்வளவுதான், சரி புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம்? வேதாகமத்தை வாசிக்கிறது இல்லை, வாசித்துக்கிட்டு இருக்கிறதுலே புரியாதது நம்ம மூடி வச்சிடறோம். ஆனால் நீங்கள் ஒரு செகண்ட் கண்ண மூடி, ஆண்டவரே என் கூட இணைஞ்சிக்கோங்கப்பா, எனக்கு விளக்கி காண்பீங்க ஆண்டவரே, எனக்கு விளக்கி காண்பீங்க ஆண்டவரே சொன்னா கேட்டீங்கன்னா போதும், ஆண்டவர் அவ்வளவு அழகா விளக்கி காண்பிப்பார். அவர் பேதைகளை தான் என்ன செய்வார் சொல்லுங்க? அவர் ரொம்ப ஞானம். நீங்கள் இதை பைபிளை படிக்கிறதுக்காண்டி 10 தடவை காலேஜ் போயிட்டு வரணும்னு தேவையே இல்லை. ஆவியானவர் நம்மளோட இணைஞ்சுக்கிட்டா போதும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளோட கூட இணைஞ்சுக்கிடணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஹல்லேலூயா. ஆமாம், நான் வாசிக்கிட்டு இருக்கிறேன், இது தெரியல, சரி நீங்கள் போகன்னு பிலிப்பு அனுப்பியிருந்தார்னா அன்னைக்கு அந்த காந்தேய மனிதர் ரட்சிக்கப்பட்டிருப்பாரா? அவர் மூலமாக அந்த இடத்துல என்ன செய்யுது? எத்தியோப்பியா பட்டணம் முழுவதும் தேவனை அறிந்து கொள்ளுகிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்?
ஆண்டவரே எனக்கு விலக்கி காண்பிங்க, என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம அதை கேட்காம நம்ம என்ன செஞ்சிடறோம், இதெல்லாம் நம்மளுக்கு புரியாது, இந்த பகுதி ஐயோ எஸ்ஐகேலா புரியவே புரியாது, வெளிப்படுத்தின விசேஷமாக சுத்தமாக புரியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம் சொல்லுங்கள், மூடி வச்சிடறோம். ஆனால் அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே இன்றைக்கு என் கூட பேசுங்க ஆண்டவரே, இதன் மூலமாக நீங்கள் எனக்கு என்ன விலக்கி காண்பிக்கிறீங்க, நான் இன்னும் உங்களில் வளரணும். யார் யாரெல்லாம் வளரணும்னு ஆசைப்படுறீங்க, ஆண்டவருக்குள்ளே வளரணும்னு ஆசைப்படுறவங்களாம் நம்ம என்ன செய்ய முடியணும், தடைகளை உடைக்கணும். ஆண்டவரை என் கூட இணைந்து கொள்ளுங்க, நானும் நீங்களும் இப்போ இணைஞ்சுக்கிடுவோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து நம்ம என்ன செய்வோம், வேதத்தை வாசிப்போம். நான்லாம் அப்படிதான் ஆதி நாட்களில் நான் நல்லா ஆண்டவருக்குள்ளே வளர்கிற நாட்களில் என்ன செய்வேன்னா, எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போய் நான் என்ன செஞ்சிருவேன், என் பிள்ளைங்க ஸ்கூலை விட்டு வருகிறதுக்கு முன்பாக நான் என்ன செஞ்சிருவேன்னா போய் உட்காந்துக்கிடுவேன். உட்காந்துட்டு என்ன செய்வேன்னா, ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி விடவே மாட்டேன். ஹல்லேலூயா, விடவே மாட்டேன். நல்ல ஞாபகம் இருக்குது, கலாத்தியர் புஸ்தகத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். கலாத்தியர் 5 அதிகாரத்தையும் 5 அதிகாரத்தையும் வாசித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், உட்காருகிறேன். கலாத்தியர் 6 அதிகாரத்தையும் வாசித்து முடிக்கணும்னு சொல்லி நான் உட்கார்ந்து அப்படியே தலையை குனிஞ்சு வாசித்துக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் என் பக்கத்தில் இருந்து எனக்கு விளக்கி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 6 அதிகாரம் முடிக்க போகிறேன். அதற்கு முன்னாடி அவ்வளோ நேரம் அப்படியே கருத்தாய் வாசிப்பேன். எனக்குமே நான் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன செய்வேன் தெரியுமா, அந்த வார்த்தையோடு உள்ளே போய் தான் வாசிப்பேன். எந்த ஒரு சம்பவம்னாலும் சரி அந்த சம்பவத்துக்குள்ளே உள்ளே போயிடுவேன். யார் வீட்டுக்குள்ளேயே அது ஆண்டவர் போகிறாருன்னா நானும் அந்த வீட்டுக்குள்ளே போகிற மணிக்கு இருப்பேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்திட்டு போகிறாரா, நானும் கூட நடந்து போவேன். அப்படி போனால் தான் நம்ம அறிய முடியும். ஹல்லேலூயா. இது எங்கேயோ யாருக்கோ நடந்தது, யாருக்கோ எங்கேயோ நடக்குது அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, வேதத்தை வாசிக்கக்கூடாது. அப்படி நான் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா, ரொம்ப நேரமாக வாசிச்சுட்டே என் கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சில வசனமெல்லாம் எனக்கு புரியலன்னா திரும்ப திரும்ப வாசித்து அதை புரியும்படி நான் என்ன செய்வேன், வாசிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒன்று கரெக்டாக எனக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிமிர்றேன் பாருங்க. ஒரு ஆள் முன்னாடி நம்ம இருந்தோன்னா, ஒரு உண்மையிலே ஒரு ஆள் பக்கத்தில் உரசிட்டு நம்ம எந்திரிச்சோம்னா எப்படி இருக்கும், எப்படி நம்ம உணர்வோம். இப்போ என் பக்கத்தில் என்னுடைய கணவன் இருக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் நான் உரசிட்டு எந்திரிக்கிறேன்னா நான் எப்படி ஒரு உணர்வை நான் பெறுவேனோ அதே ஒரு உணர்வை நான் பெற்றேன். ஹல்லேலூயா. நான் அப்படியே எனக்கு ஒரு செகண்ட் என்ன ஆகிட்டேன்னா, என்னடா நம்ம மட்டும்தானே இங்கே உட்காந்துருக்குறோம், இது என்ன ஒரு ஆளை இடிக்கிற மாதிரிக்கு நம்மளுக்கு தெரியுது அப்படிங்க தான் புரிஞ்சுது, நம்ம பக்கத்தில் ஆண்டவர் வந்துட்டாருன்னு. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிதான் இந்த மந்திரியை பிலிப்பை ஏற்றிக்கொள்றாங்க. ஏற்றுக்கொள்ளி பக்கத்தில் உட்கார வச்சு என்ன செய்யறாங்க, அதனுடைய அர்த்தத்தை கேட்குறாங்க. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வேத வசனத்துக்குள்ள வளரணும்னா, ஆண்டவரை என் கூட இணைந்து கொள்ளுங்க. நம்ம என்ன சொல்லிடுறோம், சாக்கு போக்கு தடை சொல்லிடுறோம், இது தெரியாது எனக்கு, இதெல்லாம் புரியவே செய்யாது. பைபிளை ஞாயிற்றுக்கிழமை கூட தூக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேதாகமத்தை நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். ஹல்லேலூயா. அதை வாசித்து ஆண்டவரை என் கூட பேசுங்க, வாசிச்சுட்டு மட்டும் போகாதீங்க, உட்காந்து எழுதுங்க. ஹல்லேலூயா, எழுதுங்க. என் ஹஸ்பண்ட் என்னன்னு சொல்லுவாங்க, நீ என்ன எழுதிக்கிட்டே இருக்கிற அப்படிம்பாங்க. நம்ம எழுத தான் நம்மளுக்கு என்ன செய்யும் சொல்லுங்க. டீச்சரே என்ன சொல்லி கொடுப்பாங்க, நீங்களாம் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க தானே எல்லாருமே. டீச்சர் என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, எழுத சொல்லி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. எழுத தான் நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, வைத்துக்கொள்ள முடியும். அப்போ ஒரு சின்ன டைரி எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன நோட்டை வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சு ஒரு அதிகாரம் வாசிக்கிறோமா, உட்காந்து எழுதி பாருங்க. கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், அதனுடைய அர்த்தத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நான் ஊழிய பயிற்சி முகாம் போனேன். எஸ்ஐகே பிரதரோடைய ஊழிய பயிற்சி முகாமுக்கு நான் போயிருந்தேன், அதாவது என்னுடைய ஆதி நாட்களில். அப்போ போயிருந்தப்போ அவர் சொன்னார், நீங்கள் எப்படி வேதாகமத்தை வாசிக்கணும், நீங்கள் எப்படி அதில் உள்ள அர்த்தத்தை அறிந்து கொள்ளணும்னா உபவாசம் இருக்கணும். இன்றைக்கி நான் மத்தேயுக்காண்டி உபவாசம் போட போகிறேன். இன்றைக்கி மத்தேயு சாப்டரை நான் வாசிக்க போகிறேன். உபவாசம் இருந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஜெபிக்க போகிறேன். எனக்கு உண்மையிலே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ என் பிள்ளைங்க ரொம்ப குட்டி பிள்ளைங்க தான். அப்போ நான் யோசித்தேன், அப்போ நம்மளும் கூட அப்படி என்ன செய்யலாம், உபவாசம் இருந்து நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். இன்றைக்கி நம்ம எதற்கெல்லாம் உபவாசம் இருக்கிறோம் சொல்லுங்க, எதற்கெல்லாம் நம்ம உபவாசம் இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காண்டி உபவாசம் இருக்கிறோம். ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு அண்டி நம்ம என்ன செய்யணும்,
உபவாசம் இருக்கணும். அப்படியே நான் நினச்சி கொண்டு இருக்கும் பொழுது நானும் என் கணவனும் இணைந்து நாங்கள் அதை செய்ய ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. நானும் என் கணவனும் இணைந்து வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்வோம்னா உபவாசம் இருப்போம். உபவாசம் இருந்து ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து நாங்கள் என்ன செஞ்சோம், கிட்டத்தட்ட ஒரு ஒரு மொத்தம் 66 புக்கு இருக்குது, கிட்டத்தட்ட 56 புக்கை முடித்தோம். ஹல்லேலூயா. ஃபுல்லாக உபவாசம் இருந்து ஒவ்வொரு அதிகாரத்தையும் எழுதுவேன். நான் ஒவ்வொரு அதிகாரத்தையும் எழுதுவேன். நாங்கள் 2 பேரும் வாசிப்போம். நாங்கள் ஒரு அதிகாரத்தை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். அந்த அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு 2 பேரும் பேசுவோம். பேசிக்கிட்டே நான் என்ன செய்வேன், உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் அன்னைக்கு என்ன பேசினாரு எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்போ பாருங்க, நாங்கள் அந்த ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, அன்றைக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதற்கு பலனை கொடுக்கிறாரு. அப்ப நம்ம எப்ப ஆண்டவர் அறிகிறோமோ அந்த அறிகிற நாட்கள்ல இருந்தே வளருகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும். இல்லை நான் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருப்பேன்னா நம்ம ஆண்டவரை நம்ம என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. நான் குள்ளனா இருக்கிறேன், நான் என் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன், கேள்விப்படுறது போதும் அப்படின்னு சொன்னா அவன் வீட்டுக்கு அன்னைக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவனுடைய வீட்டுக்கு நன்மை வந்திருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆவியில் வளருறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும். ஆண்டவர் விளக்கி காண்பிக்கிறதுக்கு ஆவியானவரை நீங்கள் என் கூட இணைந்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை இணைத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடனி இனி நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. இன்னைக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்க, வாங்க சிஸ்டர் நம்ம எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் உள்ள இதெல்லாம் போய் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது உங்கள் பாஸ்டரம்மா கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கண்டிப்பாக எந்திரிச்சு போங்க. ஹல்லேலூயா. இல்லை நான் வரலை அப்படின்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. எந்திரிச்சு போய் நம்ம என்ன செய்வோம், செயல்படுவோம். 1 2 பாஸ்டர் மோகன், நம்ம உங்கள் ஏஜி சர்ச்சினால நம்ம பாஸ்டர் மோகன் ஆதி நாட்களில் அவங்களுடைய சபை எப்படி இருந்தது, ஒரு குடிசை, ஒரு சின்ன இடத்துக்குள்ள தான் இதே மாதிரி கொஞ்சம் ஜனங்களா இங்கே உட்காந்து அதைத்தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்டிப்பாக உங்கள் ஜெபங்கள் வீணாகாது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கரங்கோர்த்துக்கிடணும். நம்ம எல்லாரும் தான் ராஜ்யத்தின் பணியை கட்டுகிறோம். ஹல்லேலூயா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள். யார் சொன்னா, நெகேமியா சொன்னாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் எந்திரிச்சாங்க. அந்த அலங்கம் பெரிய அலங்கம். ஆனா என்ன செஞ்சாங்க, எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத என்ன செஞ்சாங்க, கெட்டினாங்க. அதை வாசித்து பாருங்களேன். அவரவர் வீட்டுக்கு முன்பாக இருக்கிற உடைந்து போன அரணை என்ன செஞ்சாங்க, கெட்டினாங்க. இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லி பாருங்க. அப்படிதான் நம்ம என்ன செய்யணும், அந்த ராஜ்யத்தின் பணியை நம்ம என்ன செய்யணும், கெட்டணும். ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னைக்கும் தடை அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. நம்ம தான் பிரயாசப்படணும், நம்ம தான் ஓடணும். இன்னைக்கு அபிஷேகம் பெறலையா, நம்ம தான் காத்திருக்கணும். அபிஷேகத்துக்காண்டி என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தை உழுக்கணும். ஆண்டவரை என்னை நிரப்புங்க நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். கேட்டாதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்ம மேல அந்த ஆவியை ஊற்றுவார். சும்மா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏதோ ஒரு வார்த்தை நம்ம மனைவி சொல்றாங்க, இல்லைன்னா நம்ம கணவன் சொல்றாங்க, இல்லைன்னா பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்னை நிரப்புங்க, கிடையவே கிடையாது. தாகம் உள்ளவன் மேல் சொல்லுங்க தண்ணீரை என்ன செய்யறாரு, ஊற்றுறாரு. நீங்க கேட்டீங்கன்னா தான் ஆவியானவர் உங்க மேல என்ன செய்வாரு, ஊற்றுவார். உங்களுக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்கிறோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, நிரப்புவார். ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை தடையை உடைக்கணும்னா நீங்களும் நானும் தான் எந்திரிச்சு என்ன செய்யணும், அவர் நம்மளுக்கு அழகா முன்னாடி போவார். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, ஆண்டவர் உங்களை அழகா கரம் பிடிச்சு கூட்டிட்டு போறத பார்ப்பீங்க. அழகா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்றத பார்ப்பீங்க. அழகா நீங்க மேன்மை அடைகிறத நீங்க பார்ப்பீங்க. ஆனா நம்ம ஸ்டெப்பே எடுக்காம நம்ம உட்கார்ந்து கொண்டே இருந்தோம்னா உண்மையிலே சொல்றோம், எத்தனை இடத்துக்கு நம்ம போனாலும் நம்மளால பைபிளை கற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை இடத்துல போய் நம்ம உட்கார்ந்தாலும் தேவனை அறிய முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். அடுத்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தடை என்னன்னா, வாசிங்களே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஹல்லேலூயா. உன் கூடாரத்தின் இடத்தை நீ என்ன செய்ய, விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும். உண்மையிலே இந்த இடத்துக்குள்ள வரத்துல எப்படி இருந்தது, நாங்கள் உள்ள கூட என்ன செய்ய முடியல, நீங்க வர முடியலன்னாங்க.
ஆனால் இன்றைக்கி பாருங்கள் விசாலமாக என்ன செஞ்சுருக்கோம், உள்ளே வந்து நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போ அவங்க ஒரு விசுவாசத்தோடு தானே அன்றைக்கி இந்த இடத்த சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க, இந்த இடத்த தயார் பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், இப்போ திருச்சபை ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கிறீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், இன்னும் விரிவாய் கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு நம்ம எல்லையை என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். ஹல்லேலூயா. இது பாஸ்டருடைய வேலையே மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய வேலையை செய்யணும். விசுவாசத்தோடு நம்ம எல்லையை விரிவாக்கணும். இன்னைக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம், ஆனால் விசுவாசம் இல்லாதனால, ஆண்டவராலேயே விசுவாசம் இல்லாதனால என்ன செய்ய முடியலையா சொல்லுங்க, அற்புதம் செய்ய முடியலையா? ஆண்டவராலேயே என்ன செய்ய, அவங்க விசுவாசிக்காதனால ஆண்டவராலேயே அற்புதம் செய்ய முடியல. அப்ப நம்ம இடத்த விசாலமாக்கணும்னா, நம்ம இடத்த விரிவாய் கட்டணும்னா நம்மளுக்கு ஒரு விசுவாசம் வேணும். என்னுடைய சகோதரன் பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் சாத்தூர் பட்டணத்தில் இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் வந்து எல்லா பெரிய பெரிய ஊழியக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் வைப்பாங்க. அப்போ மீட்டிங் வைக்கும்பொழுது அப்போ ஃபாதர் பெர்க்மான்ஸை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஃபாதர் பெர்க்மான்ஸை கூப்பிட்ட உடனேயும் சாத்தூர் பட்டணத்தில் ஒரு பகுதி, எப்பயுமே மீட்டிங் நடத்துறதுக்குன்னே ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, வருஷத்துக்கு ஒருக்க ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் உட்கார்றாப்புல பந்தல் போடுவாங்க. அடுத்த தடவை கூப்பிடத்தில் ஒரு 2000 பேர் உட்கார்றாப்புல, அடுத்த தடவை கூப்பிடப்போ ஒரு 5000 பேர் உட்கார்றப்ப ஃபாதரை கூப்பிடத்தில் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஐயோ ஃபாதருக்கு வந்து நிறைய பேர் வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, கூடாரத்தின் இடத்த என்ன செஞ்சாங்க, விசாலமாக வச்சாங்க. பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாக நுமுந்துருச்சு. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம விரிச்சு கட்டுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் ஆத்துமாக்கள்னால என்ன செய்வார், நிரப்புவார். எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ தூரத்துக்கு அந்த பந்தலை கொண்டுட்டு போகிறேனோ அவ்வளோ தூரத்துக்கு தான் கரெக்டாக மக்கள் வருவாங்களாம். அப்போ அடுத்த தடவை வரத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் இன்னும் உங்கள் எல்லையை விரிவாக்கி கெட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய எல்லை என்ன செய்யும், உள்ள ஆத்துமாக்கள்னால நிரப்பப்படும். ஹல்லேலூயா. இன்னும் சேரை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், இன்னும் முன்னாடி போடலாம். கர்த்தர் என்ன செய்வார், நிரப்புவார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நிரப்புவார். நம்மளுடைய கூடாரத்தின் இடங்கள் என்ன செய்யணும், நம்ம தான் என்ன செய்யணும் போட்டிருக்கு, அழகாக போட்டிருக்கு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். அப்போ நம்ம முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய குடும்பத்துலேயும் சரிதான். ஐயோ வேலை 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 வேணும் வேலை வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும். அடுத்து நம்ம எனக்கு என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும். நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி பிரயாசப்படணும், விசுவாசத்தோடு, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்படும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்து நம்ம எந்த தடைகளை நம்ம உடைக்கணும்னு சொன்னோன்னா, வாசிங்களே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அது உனக்கு அதை தருவேன் என்று. ஆமென். நீ வந்து என்ன செய்ய, எழுந்து உன் தேசத்தின் நீளம் எவ்வளவோ அகலம் எவ்வளவோ அவ்வளவு தூரமாக நீ என்ன செய்ய, நடந்து திரி, நான் அதை என்ன செய்வேங்கிறாரு, உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா, நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்கணும். நம்மளுக்கு முன்பாக இப்போ ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தது, ஒரு சின்ன மக்கள் தான், சின்ன மக்கள் கூட்டம் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை வானத்தின் நட்சத்திரத்தை போல மாற்றுவேன், கடற்கரை மணலை போல மாற்றுவேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்யணும், நம்ம எழுந்து நீ நட, எழுந்து நீ என்ன செய்ய, நடந்தனா நீ என்ன செய்வ, உன் சந்ததி சுதந்திரித்து கொள்ளும். ஹல்லேலூயா. உன் சந்ததி சுதந்திரித்து கொள்ளும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பார்க்கலனாலும், இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கலனாலும் உங்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கு வந்து ஒரு தேவ மனிதரை ரொம்ப பிடிக்கும். யாருன்னா, மதுரை பட்டணத்தில் இருந்தார் ஆபிரகாம் ராஜபாண்டியன். அவர் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஜெப ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்மையிலே எனக்கு அவருடைய ஜெபத்தின் மேலே இருந்த அந்த ஒரு ஈடுபாடு, அவரோடு கூட இணைந்து நான் ஜெபித்த நாட்கள் அதெல்லாம் மறக்கவே முடியாது. என்னுடைய வாலிப வயதுலையும் சரி, என்னுடைய திருமணமாகி ஒரு 5 ஆண்டுகளும் சரி, நான் என்ன செய்வேங்கன்னா, அவங்க என்ன ஜெப குறிப்பு போடுறாங்களோ அது மேலே அப்படியே கருத்தாக இருந்து அதை என்ன செய்வேன்,
வாசித்து ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக தான் ஊழியம் செய்வாங்க, ஆனால் பெரிய அளவில் தேசத்தை கலக்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஜெப ஊழியம் பார்த்துக்கோங்க ரொம்ப, அதாவது ஆகஸ்ட், நான் இந்த ஜெபத்தை போடுறதுக்கு காரணமே ஆகஸ்ட் மாதமும் ஜனவரி மாதமும் போடுறதுக்கு காரணமே எனக்கு அவரு தான். ஹல்லேலூயா. என்னுடைய ஆதி நாட்களில் நான் வந்து வாலிப வயதில் இருக்கிறேன். நேரமாகுதோ பாஸ்டர்? இல்லை சரி முடிச்சிட்றேன். அப்போ வந்து வாலிப வயதில் இருக்கிறேன், என்னுடைய திருமணத்துக்காக ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறேன். அப்போ எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க, நான் உனக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் உனக்கு தர்றேன், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே நான் அவங்க கொடுத்தாங்க, தேசத்துக்காண்டி என்னுடைய மூத்த அக்கா அத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. எப்படிக்கா இதுக்கு வாங்கினேன்னா, நான் ஆபிரகாம் ராஜபாண்டியம் மூலமாக நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா 120 ப்ரேயர் பாயிண்ட்ஸு. உடனே கரெக்டாக என்ன செஞ்சேன்னா, கரெக்டாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி மேலே எங்கள் வீட்டு மேலே மாடியில் போய் உட்காந்துட்டேன். 1991 உட்காந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணேன். எப்போன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1991 வருஷம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். மணி 4 ஆயிடுச்சு. காலையில் 9 மணிக்கு போய் உட்கார்ந்தவா மணி 4 மணி ஆயிடுச்சு. உடனே அடுத்துதான் எனக்கு ஒரு என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வைக்கிறேன். என்னென்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவன் வேணும் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு மூத்த 3 அக்கா இருக்கிறாங்க. ஒரு அக்காவுடைய ஹஸ்பண்ட் என்ன செய்வாங்கன்னா சிகரெட்டு பிடிப்பாங்க, இன்னொரு அக்காவுடைய ஹஸ்பண்டு சினிமா பார்ப்பாங்க, அடுத்த அக்காவுடைய ஹஸ்பண்டு 2மே செய்வாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தேன். அப்போ நான் செஞ்சேன், ஐயோ நம்மளுக்கு இது வேண்டவே வேண்டாம், நம்மளுக்கு ரட்சிக்கப்பட்ட கணவன் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த 120 ஜெப குறிப்பை முடிச்சுட்டு நான், ஆண்டவரே எனக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட கணவனை தாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வந்து கர்த்தர் கொடுத்த கணவன் ரட்சிக்கப்பட்ட கணவன் மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிற கணவன். அவங்க மூலமாக தான் நான் நிறைய ஊழியத்தை நான் என்ன செஞ்சேன், கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் மிதிக்காத கிராமங்கள் கிடையாது. எங்கள் ஏரியாவை சுற்றி நாங்கள் மிதிக்காத கிராமங்கள், சிவகாசி பட்டணத்தையும் சரி சாத்தூர் பட்டணத்தையும் சரி சுற்றி மிதிக்காத கிராமங்கள் கிடையாது. கர்த்தர் என்ன செஞ்சார், இப்போ எங்களுக்கு அதனுடைய எல்லைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, விரிவாக்கி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பிரயாசப்படுங்க, கர்த்தர் உங்களுக்குரிய அதற்குரிய பலனை உங்கள் பிள்ளைங்க பார்க்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்க. இன்றைக்கி பாஸ்டர் மோகன் அவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறாருன்னா பாருங்கள், இன்றைக்கி அவங்க பேரன் பேத்திகளை பாருங்கள், அவங்க பிள்ளைங்க அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அந்த ஆபிரகாம் ராஜபாண்டி ஐயாவை பார்த்து சொன்னேன்ல நான், அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானவங்க. பஸ்ஸில் தான் போவாங்க, பஸ்ஸில் தான் போய் இறங்குவாங்க, பஸ்ஸில் தான் போய் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அழகாக வர்ற விசுவாசிகள்கிட்ட கேட்டால் காணிக்க கொடுப்பாங்க, அழகாக ஒரு கார் வாங்கலாம், அழகாக காரில் போகலாம். ஆனால் அப்படிலாம் இல்லை. தேசத்துக்காக தன்னை வார்த்தவங்க அவங்க, தன்னுடைய உயிரை தன்னுடைய பிராணனே வார்த்து போட்டவங்க அவங்க. அப்போ பஸ்ஸில் போவாங்க. இன்றைக்கி அவங்களுடைய பேத்தியா யாருடைய மருமகள்னா, ராபின்சனுடைய மருமகள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, பிள்ளைங்களை ஜிபிஎஸ் ராபின்சன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, தெரியுமில்ல, அவங்க எல்லாருக்குமே ஜிபிஎஸ் ராபின்சன் தெரியும். அவங்களுடைய மருமகள் யாருன்னா அந்த ஆபிரகாம் ராஜபாண்டியாவுடைய பேத்தியா. அப்போ கர்த்தர் வந்து நீங்கள் படுகிற பிரயாசத்தை மறக்கவே மாட்டார். உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற தடைகளை உடைச்சி உங்கள் பிள்ளைகளை மேன்மையான இடத்துல உட்கார வைப்பார். நீங்கள் ஒரு சாதாரண இடத்துல இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்வார், மேன்மையான இடத்துல உட்கார வைப்பார். அதனால் நம்மளை தடைகளை உடைத்து போடுகிறோம், நமக்கு முன்பாக செல்கிறாரு. நம்ம தான் என்ன செய்யணும், தடைகளை உடைத்து போகணும். நம்ம தான் ஜெபிக்கணும், நம்ம தான் விசுவாசிக்கணும், நம்ம தான் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு கொடுக்கணும், நம்ம தான் ஆண்டவருக்குள்ள வளருகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், மேலே ஏறிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் பொழுது தடைகள் என்ன செய்யும், உடைக்கப்படும். எரிகோ முன்னாடி வருது, நீங்கள் மௌனமாக சுத்துங்கிறாரு, அடுத்து ஆர்ப்பரித்து சுத்துங்கிறாரு, கீழ்ப்படுகிறாங்க. செங்கடல் முன்பாக நிற்குது, கோலை எடுத்து நீட்டுங்கிறாங்க. அப்போ நீட்டுறாங்க, 2ஆ பிளக்குது. நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா என்ன செய்யாது, தடைகள் உடைக்கப்படாது. ஹல்லேலூயா. தடைகள் உடைக்கப்படுகிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் தடைகளை உடையும் ஆண்டவரே, தடைகளை உடையும். நல்ல ஜெபம், கண்டிப்பாக ஆண்டவர் தான் உடைப்பார். ஆனால் நம்மளும் என்ன செய்யணும், தடைகளை உடைத்து நம்ம என்ன செய்யணும், போகணும். நம்மளுக்கு முன்பாக இருக்கிற என்ன தடைகள் அதை உடைத்து நம்ம என்ன செய்யணும், போகணும். கண்களை மூடி தேவனை நோக்கி இப்போ எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து கொள்ளுவோம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகளோடு கூட நம்ம இன்றைக்கி வந்திருக்கலாம், பல பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், பல போராட்டங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். ஆனால் உங்களை படைத்த தேவனுக்கு தெரியும்.
ஒருவேளை நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறது உங்கள் கணவனுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன பிரச்சனைகளை கடந்து போகிறீங்க அது யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம்.